எப்படி நினைவு இருக்க வேண்டும்? ஓம் சாந்தி. சாதாரணமாக நாம் எதிரில் இருப்பவர்களை நினைவு செய்கின்றோம். அதாவது எப்பொழுது நாம் பிறப்பெடுத்தோம் என்றால் அப்பொழுது நமது தாய் தந்தையை நினைவு செய்கின்றோம். பிறகு நம் மனைவியை அல்லது கணவனை நினைவு செய்கின்றோம். திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பிறந்தவும் குழந்தையை நினைவு செய்கின்றோம். யார் எதிரில் இருக்கின்றார்களோ, அதாவது எந்த பொருள் எதிரில் இருக்கின்றதோ அவர்களை நினைவு செய்வது சுலபமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களுக்கு வருங்காலத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றேன், சொர்க்கவாசியாக உங்களை ஆக்குகின்றேன். ஆதலால் நான் கொடுக்கும் ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் விலை மதிக்க முடியாததாக இருக்கின்றது. இங்கே தேக அபிமானம் வருவதன் காரணமாக தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. மாயின் புயல்கள் வருகின்றன. இங்கே படிப்பிற்கு வந்த பொழுது கூட மாயின் புயல்கள் வருகின்றன, நினைவிலும் வருகின்றன, இங்கே வகுப்பிலும் வருகின்றன. ஆகையால் தந்தை சொல்கின்றார், நினைவு என்பது சதா இருக்க வேண்டும். அதற்காக தந்தையின் மீது அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நினைவுதான் நம்மை உயர்ந்த பதவி அடைய வைக்கின்றது. மேலும் கர்மாதீத்த நிலையை அடைய வைக்கின்றது. மேலும் கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டோம் என்றால் நாம் தர்மராஜபுரியில் தண்டனை இல்லாமல் சென்று விடுகின்றோம். அப்படிப்பட்ட தூய்மையாக ஆகிவிட்டோம் என்றால்தான் தர்மராஜபுரியில் தண்டனை இருக்காது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.